ஹலோ தம்பி வரியா? யாரு யாரு யாரு? ஏசி சர்வீஸ் பண்றதுக்கு டெக்னீஷியனை வர சொல்லிருக்கேன். அங்க சுத்தி இங்க சுத்தி 300 ரூபாய்க்கு. எவ்வளவு? ஒரு 300 ரூபாய்க்கு டெக்னீஷியன் மாட்டிருக்கான். 300 ரூபாய்க்கு ஆளை விட்டு அப்புறம் நல்லா இருக்கிற ஏசியை மொத்தமா டேமேஜ் பண்ற போறான். சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் ஏசி இல்லாம தூங்கவே மாட்டேன். இருந்தா மட்டும் கரெக்டா நைட்டு தூங்கி காலையில எட்டான்னு எழுச்சிருவாரு. என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா. அதே மாதிரி பாத்ரூம்ல பிரச்சனை சொன்னீங்க. ஆமா ஆமா, ஹாட் வாட்டர் மோட் போட்டா கோல்ட் வாட்டர் வருது, கோல்ட் போட்டா ஹாட் வருது. ஓ அப்படியா? அது கூட இவனை வச்சு சரி பண்ணிடுவோம். ஏன் வீட்டுல இருக்கிற மொத்தம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மோட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாமே சம்மர் டிஸ்கவுண்டா பண்றீங்க. நல்லதானே இருக்கு. ஒன்னா நம்ம கஞ்ச பிஸ்னாரி. என்ன பசுக்குன்னு திட்டா? அப்பா, ஏசி டெக்னீஷியன் வெறும் ஏசி மட்டும் தான் பண்ணுவாரு. மத்ததெல்லாம் அந்தந்த ஆளை கூப்பிட்டு பண்ணா மட்டும் தான் பெஸ்டா இருக்கும். இது நான் படிச்சு 25 வருஷமா சொல்லியே ஆயிடுச்சு போயிடுச்சு. இப்படி பட்ஜெட்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் பசங்களோட ஃபியூச்சருக்காக காசு சேர்த்துட்டு இருக்கேன். ஆமா, இவரை சேர்த்து வச்சு அரண்மனை வாங்க போறாரு. அவதான் நினைக்கிறேன். நீ உள்ள போடி. நான் போக மாட்டேன். அம்மா, நான் தூங்க போறேன். டேய், இவனை சொன்னா நீ போற? இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணும்போது ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோ. எதுக்கு? அப்போதான் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் காலேஜ்க்கு கரெக்டா போக சொல்லுங்க. அம்மா, அவன் பேச்சுக்கு வரா, செருப்பால அடிப்பே சொல்லுங்க. உள்ளவாப்பா. ஏசி சர்வீஸ்க்கு கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா, நான் தான்ப்பா. ஓ, இவதான் இந்த 300 ரூபாய் பாட்டியா? சார், என்ன சொல்றாரு அவர்? ஏதோ 300 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க 300 ரூபாய்க்கு ஏசி சர்வீஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்களே, அதான் ஆச்சரியமா பாக்குறான். 2 பேரும் வாய் வச்சுட்டு கம்னிருங்க. ஐயோ, 300 ரூபா அப்படின்னு நான் எப்போ சொன்னேன்? அவ்வளவுதான், என் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் தான். நீதான் போன்ல வெறும் 300 ரூபாய் வாங்குவேன்னு சொன்ன. ஐயா, அது பேசிக் சார்ஜஸ். அப்படின்னா நீங்க ஏசி சர்வீஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வந்துட்டு போனாலே நீங்க 300 ரூபாய் சர்வீஸ் சார்ஜஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ மொத்தமா எவ்வளவுதான் ஆகும்? அவுட்டர் இன்னர் வாஷிங், பாடி வாஷிங், ஃபில்டர் வாஷிங் மொத்தமா சேர்த்து 5000 ரூபாய் ஆகும். ஏண்டா டேய், வெறும் 5000 ரூபாய் தான். ஏசி சர்வீஸ் போன்ல 300 ரூபான்னு சொல்லி இங்க வந்து ஃப்ரண்ட் வாஷ், பாடி வாஷ், வாட்டர் வாஷ் அப்படி இப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் சொல்ற. வேணாம், கேன்சல் பண்ணு. நீ கிளம்பு தம்பி, கிளம்பு. ஐயோ, போச்சு, சண்டைதான். ஆஹா, அதெல்லாம் முடியாது. அவ்வளவு லாங்ல இருந்து வந்து திருப்பி போக சொன்னா எப்படி போறது? பஸ்ல போ. நான் வந்துட்டு போறதுக்கு 300 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் எடுத்து கொடுங்க. இதுக்குதான் ஏசி சர்வீஸ்லாம் வேணாம், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம்னு சொன்னேன். ஆனா என் பேச்சு யாரோ கேட்கல. அப்பா, வெயில் காலத்துல கக்கா போகும்போதே ஏசி இல்லாம உட்கார முடியல, எப்படிப்பா தூக்குறது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் படப்படாது. ஆனா கோடை மழை ஸ்டார்ட் ஆகிடும். ஆமா, வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து பாலச்சந்திரன் சொல்லிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் எல்லாமே குறைஞ்சிரும். ஐயோ போச்சு, மொத்தமா முடிஞ்சிச்சு. ஐயோ, நான் எதுக்குதான் இந்த வீட்டுல பிறந்தனோ?